நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே மற்றவர்களும் நீங்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பார்கள். ஆகவே நீங்கள் மற்றவர்களுக்கு எதை செய்கிறீர்களோ அதன்படிதான் உங்களுக்கும் செய்யப்படும். இந்த உலகத்தில் அனைத்து மனிதர்களுமே ஒரு சில நேரங்களில் பாவம் செய்கிறவர்களாகத்தான் காணப்படுகிறார்கள். யாருமே முழுவதும் நான் நீதிமான் என்று சொல்ல முடியாது. ஆகவேதான் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை என்று எழுதியிருக்கிறது. ஆகவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய பாவங்களை நீக்கும்படியாக தன்னைத்தானே சிலுவை மரணத்தில் ஒப்பு கொடுத்தார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களே நீதிமான்களாக மாற்றப்படுகிறார்கள். ஆகவே பாவம் செய்த யாவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் திரும்புவோம். மற்றவர்களை பாவிகள் என்று நாம் நியாயம் தீர்க்காதிருப்போம். அப்பொழுது நாமும் குற்றவாளிகள் என்று நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் திரும்புங்கள். ஆமென்.